ஹாய் ஆல், இட்ஸ் விஜே. அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி எனக்கு காலையில் 5:30க்கெலாம் பொங்கல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. காலையில் கோலம் போடலான்னு பார்க்கையில அந்த நிலா அவ்வளோ அழகாக இருந்தது. எனக்கு தெரிஞ்ச கோலத்தை இருந்த கலர் பொடியை வச்சு போட்டேன். நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் கடகடன்னு வேலையை ஆரம்பித்தாச்சு. நைட்டே கோலம் போடணும்னு நினச்சேன். அப்புறம் காலையில் ஏஞ்சோடனே அடுப்பில் எனக்கு தெரிஞ்ச டிசைனில் சும்மா கோலத்தை போட்டுட்டு டக் டக் டக்குன்னு வச்சு பொங்கல் வச்சுட்டு பொங்கல் அண்ட் வெண்பொங்கல் ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு சாமிக்கு படைச்சி நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு. என்ன இந்த இதில் வெண்பொங்கல் ஆறிடுச்சு. அவங்க பரவாயில்ல கூட சாப்பிட்டுக்கலாம், சாமி தானே கும்பிட்டுட்டு தானே சாப்பிட்றோம், ஓகேன்னு சொல்லிட்டாங்க. எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் கோயிலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடியே சாம்பார் காய் எல்லாமே வச்சுட்டு போயிட்டேன். வந்துட்டு சாதம் மட்டும் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு போயிட்டு வந்தோம். தென் திருப்பதி கோயிலுக்கு தான் போயிட்டு வந்தோம். நல்லபடியாக தரிசனம் முடிஞ்சிச்சு. போயிட்டு நல்லா அண்ணி ஃபேமிலியோடு தான் போயிட்டு வந்திருந்தோம். போய் நல்லா சாமி கும்பிட்டுட்டு வர வழியில் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தாச்சு. கோயில் போயிட்டு வந்தாலே அந்த பொட்டலம் இல்லாமையா, குங்கும பொட்டலம் சந்தன பொட்டலம் வாங்கிட்டு வந்தாச்சு. வந்தோடனே அப்பளத்தை பொரிச்சிட்டு இந்த 65 ரெடி பண்ணேன். என் ஃப்ரெண்டு பிச்சை கேட்டு ஒரு பூ ஃபுல்லாக போட்டேன். அவள் இவ்வளோ தானே சாப்பிட்றீங்கன்னான்றனால போட்டால் நானும் சங்கீத சுரங்கள் மாதிரி பொரிச்சிக்கிட்டே இருக்கேன். ஒரு வழியாக முடிஞ்சு. குட்டி பாக்கு தான் ஃபஸ்ட்டு வச்சேன். அப்பளம், உருளைக்கிழங்கு மசாலா, கேரட் பீன்ஸ் முட்டைக்கோஸ் பொரியல், காலிஃப்ளவர் 65, சாதம், சாம்பார். பாயசம் சாயங்காலம் பண்ணிக்கலான்னு விட்டுட்டோம். ஏன்னா எனக்கு அந்த காலிஃப்ளவர் பிடிச்சதே ரொம்ப கால் வலிக்க ஆரம்பிச்சிச்சு. இதோட போதும்டா சாமின்னு விட்டாச்சு. உங்கள் வீட்டில் என்னென்ன ஸ்பெஷல்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். டாட்டா, பை பாய்.